ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் தியாகு என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவியின் பெயர் சர்மிளா. தியாகு ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி. அவன் அவ்வப்போது அருகிலுள்ள காட்டிற்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான். அம்மரங்களில் அழகான மேசை, நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகிலுள்ள ஊர்களில் விற்று வருவான். தியாகு மிக எளிமையாக மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி சர்மிளா அவனுக்கு எதிர்மாறாக இருந்தால். அவள் வீட்டு வேலைகளை கூட சரியாக கவனிக்க மாட்டாள். எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்து கொண்டிருப்பாள். தன்னை எல்லாரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் அவள். ஒரு நாள் வழக்கம் போல தியாகு காட்டிற்கு மரம் வெட்டச் சென்றான். அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன்னே தோன்றி, மகனே, நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன். நான் உனக்கும் உன் மனைவிக்கும் 3 வரங்கள் தருகிறேன். இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 3 முறை மட்டுமே நீ சொல்வது பலிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தது. வரம் பெற்ற தியாகுவிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவன் அவ்வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான். இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான். வீட்டிற்கு சென்ற தியாகு தன் மனைவி சர்மிளாவிடம் தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான். பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனையும் கேட்டான். சர்மிளா அலங்கார விரும்பியல்லவா? அவள் உடனே முதல் வருமாக, நான் இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள். தியாகுவிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை. வேண்டாம் சர்மிளா, நாம் நம் நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான். சர்மிளா கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தன் விருப்பத்திலேயே பிடிவாதமாக இருந்தாள். அவள் நான் இந்த நாட்டின் மிகச்சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மறு நிமிடமே அவள் மிகச்சிறந்த அழகியாக உருமாறினாள். சர்மிளாவின் செய்கை தியாகுவிற்கு கோபத்தை வரவழைத்தது. சர்மிளா, உனக்கு அறிவில்லையா? ஒரு வரத்தை வீணாக்கி விட்டாயே என்று அவளை திட்டினான். கணவன் தன்னை திட்டியதை கேட்ட சர்மிளாவிற்கு கோபம் வந்தது. அவள் தியாகுவிடம், இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். தன் மனைவி தன்னை விட்டு செல்வதை கண்ட தியாகுவிற்கு மனதில் வருத்தம் தோன்றியது. அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான். ஆனால் அவளோ கனவின் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடை போட்டாள். அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார். அரசர் அவ்வழியே சென்ற சர்மிளாவை கண்டார். அந்நாட்டில் அவளை போல ஒரு அழகியை கண்டதே இல்லை. எனவே அரசருக்கு சர்மிளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அவர் தன் படை வீரர்களை அழைத்து சர்மிளாவை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார். படை வீரர்களும் சர்மிளாவை நோக்கி விரைந்தனர். அவர்கள் சர்மிளாவின் கைகளை பிடித்து அரசரிடம் இழுத்துச் சென்றனர். சர்மிளாவிற்கோ அழுகை வந்தது. கணவனிடம் கோபித்து இவ்வாறு படை வீரர்களிடம் மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி வருந்தினாள். படை வீரர்களிடம் தன்னை விட்டுவிடுமாறு கதறினாள். ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை. நடந்தவை அனைத்தையும் தியாகு பார்த்து கொண்டுதான் இருந்தான். தன் மனைவியை படை வீரர்கள் இழுத்துச் செல்வதை கண்ட தியாகுவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. திடீரென்று அவனது மனதில் வனதேவையின் வரம் நினைவிற்கு வந்தது. படை வீரர்களிடமிருந்து தன் மனைவியை விடுவிக்க ஒரே வழி இதுதான் என்று அவன் நினைத்தான். இப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று தேவதையை மனதில் நினைத்து வேண்டினான் தியாகு. மறு நிமிடமே அவள் ஒரு குரங்காக மாறிவிட்டாள். வனதேவதை தந்த 2வது வரமும் வீணாகிவிட்டது. படை வீரர்கள் குரங்குடன் அரசரை நெருங்கினர். படை வீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதை கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர், நான் அழகியை இழுத்து வரச் சொன்னேன், நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்களா என்று கோபத்தோடு கேட்டார். அப்போதுதான் படை வீரர்கள் திரும்பி பார்த்தனர். அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கு தெரிந்தது. குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர். இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகில் இருந்த காட்டிற்குள் ஓடி தப்பியது. தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றார். தியாகுவிற்கோ இப்போது வேறு கவலை முளைத்தது. குரங்காய் மாறி காட்டுக்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை. அவன் மீண்டும் வனதேவதையை மனதில் நினைத்து, குரங்காய் மாறிய என் மனைவி மீண்டும் பெண் உருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான்.
சிறிது நேரத்தில் காட்டிற்குள்ளிருந்து தியாகுவின் மனைவி சர்மிளா நடந்து வந்தால் மீண்டும் தன் மனைவியை கண்ட தியாகுவின் மனதில் நிம்மதி தோன்றியது. ஆனால் வனதேவதை தந்த 3 வரங்களும் வீணாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது. தியாகுவிடம் சேர்ந்த சர்மிளா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னது போல் வனதேவதை அளித்த 3 வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம். அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் 3 வரங்களையும் வீணாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன். என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினாள். தியாகுவும் தன் மனைவி திருந்ததை அறிந்து மகிழ்ச்சியுற்றான். அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பிச் சென்றான்.